நான் ஏன் ஒரு பெண்ணிடத்தில் அகப்பட வேண்டும்? ஆமா. ஏன் எதனால தெரியுமா? எதனால? சுவாமி, அன்று தேவாதி தேவர்கள் எல்லாம் சரி அனைவற்று பெரும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்தார்கள். அந்த திருப்பார்கடலே நான் பிறந்தேன். நான் பிறக்கின்ற பொழுது சரி இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த அங்கே யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசித்து தென்திசை ஆண்டு வரக்கூடிய தங்களுக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அன்று நாள் முதலாக நான் யமலோகத்தில் வாழ்ந்து வருகின்ற வேளையில் சரி அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒருவனாகிய அக்னி தேவன் என் மீது ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதும் அல்லாமல் தங்களுடைய உருவத்தில் என்னிடத்தில் சேர வந்தார். சரி நான் பத்தினி பதவி வருதால் அல்லவா வந்திருக்கூடியவன் அக்னி தேவன் என்று அறிந்து உள்ளங்கை நெல்லிக்கனி ஆக்கிய அங்கத்தில் அடக்கி வைத்தேன். சரி உலகமெல்லாம் இருள் சூழ்ந்தது. தேவர்கள் யாகம் வளர்த்த முடியவில்லை, முனிவர்கள் ஓமம் வளர்த்த முடியவில்லை. சரி தேவருக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகம் போய் சேரவில்லை. அப்பொழுது அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து வைகுந்த வாசன் ஆகிய எம்பெருமான் நாராயணனிடத்தில் தெரிவித்தார்கள். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் தன் ஞானத்தினால் அறிந்து சரி யமனுடைய மனைவி வயிற்றில் அக்னி இருக்கிறார், அன்னவரை வெளி கொணர வேண்டும் என்று சொல்லி தேவரின் கட்டளைப்படி என் அங்கத்தில் இருந்த அக்னியை வெளியே விட்டேன். வெளியே விடுகின்ற பொழுது அதிக சுவாலையுடன் வெளியே வந்தார். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் இந்த அக்னியானவன் யமதனுடைய மனைவி வயிற்றிலிருந்து அதிக சுவாலையுடன் வெளிவந்திருக்கிறார், அதனாலே இந்த அம்மனுக்கு சுவாலா தேவி என்று பெயர் வைக்கலாம் அப்படி என்று எனக்கு பெயர் வைத்தார்கள். அன்று நாள் முதலாக யமலோகத்தில் இருக்கின்ற வேளையில் நாரதா இருக்கின்ற வேளையில் ஒரு நாள் திரிலோக சஞ்சாரி ஆகிய நாரத மகாமுனிவர் நம்முடைய யமலோகத்திற்கு வந்தார். அப்பொழுது தாங்களோ பூலோகத்தில் இருக்கக்கூடிய நடப்பனை 21 லட்சம், ஊர்வனை 21 லட்சம், நீந்தவனை 21 லட்சம், பரப்பனை 21 லட்சம், ஆக மொத்தம் 84 லட்சம் ஜீவ வேதங்களும் நீங்கள் உயிர்களை பிடிப்பது உங்களுடைய கட்டளை. எம்பெருமனாகிய ஈஸ்வரர் உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தவர், அதனாலே நீங்கள் உயிர்களை பிடிக்க பூலோகம் சென்று இருந்தீர். அந்த நேரத்தில் நாரதன் வந்தார். நாரதனை கண்டு வணங்கவில்லை. அப்பொழுது நாரதன் கேட்டார், அம்மா நானோ திரிலோக சஞ்சாரி பிரம்மபுத்திரன், அந்த வைகுந்த வாசனுடைய பேரன் வந்திருக்கிறேன், ஏன் என்னை கண்டு வணங்கவில்லை அப்படி என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், சுவாமி முனிநாதா நானோ பத்தினி பதிவரதால் சத்தியம் தவறாத மங்கை அப்படி என்று சொன்னேன். அப்பொழுது நாரதன் சொன்னார், நீயா பத்தினி, நீயா உத்தமி, நீயோ திருப்பார்கடலை பிறந்தவள், திருப்பார்கடலை பிறந்து தென்திசை ஆண்டு வரக்கூடிய யமனுக்குள் நீ வாய்க்கப்பட்டவள், அதனாலே தான் என்ற கர்வத்தினால் தான் என்ற மமதையினால் நானே பத்தினி நானே பத்தினி என்று பெருமை கொள்கிறாயே, நீ பத்தினி கிடையாது, நீ உத்தமை கிடையாது, நீயோ தேவலோகத்து மங்கை, பூலோகத்திலே மானிடர் வயிற்றில் பிறந்த பெண், அவள் பெயரோ சத்தியவதி, அவளே கற்பனை தவறாதவள், அவளே பத்தினி பதிவரதாள் என்று சொல்லி நாரதன் சொன்னார். உலகத்தில் நம்மை விட பத்தினி ஒருவள் இருக்கிறாளா, அவளுடைய பத்தினி தனக்கு பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு தாசி பெண்ணாக உருவத்தை மாற்றி அவள் தந்தையராகி சத்தியசீல மன்னனுக்கு நான் 2வது மனைவியாக வாய்க்கப்பட்டேன். வாய்க்கப்பட்டதும் அல்லாமல் தங்களை வைத்த அவருடைய தந்தையாருடைய விதியை விதியை மட்டுமா முடித்தேன், அவளுக்கு எண்ணற்ற வஞ்சகையும் கொடுமைகளும் செய்தேன். சரி அப்பொழுதும் சத்தியம் விலகவில்லை. அதன் பிறகு பெட்டி பணத்தை வாங்கி கொண்டு செத்த பணத்திற்கு தாலி கட்ட வைத்தேன். சரி அப்பொழுதும் சத்தியம் விலகவில்லை. பார்த்தால் நான் பத்தினி உண்மையானால் சத்தியம் தவறாத மங்கையானால் இப்பொழுது ஒவ்வொரு தேவரிடத்திலும் செல்வேன், மடிப்பச்சை மாங்கலி பச்சை வாங்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு தேவரிடத்திலும் சென்றால் சரி வந்திருந்த தேவர்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமத்தினை தீர்க்க சுமங்கலியாக வாழக்கடவது என்று வாழ்த்து சொன்னார்கள். இப்பொழுது அவருடைய பத்தினி தனத்தால் கட்டுண்டு இங்கு பிணத்திற்கு காவலாக இருக்கிறார்கள். தேவர்களா அப்படி என்றால் உலகத்தில் பத்தினி நான் இல்லையா? பத்தினி கிடையாது, நான் இல்லையா? இதுக்கெல்லாம் நானா கிடைத்தேன், இதுக்கெல்லாம் நானா கிடைத்தேன் என்று என் தந்தையார கல்யாணம் செய்ததும் இல்லாமல் நான் தாண்டி செஞ்சு பணத்தை வாங்கி கொண்டு செத்த பணத்துக்கு தாலி கட்ட வச்சவளே நான் தான்.
மன்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஆமா அந்த உயிரானது யமலோகத்திற்கு வரும். யமலோகத்திற்கு வந்த உடனே சித்திர புத்திரர்களை வைத்து பாவம் செய்திருந்தால் யமலோகம், புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கலோகம் அனுப்புவது வழக்கம். ஆமா இன்றைய தினத்திலே இந்த முத்துராஜனுடைய விதி முடிந்ததா? எதனால இவனுக்கு இந்த கதி ஏற்பட்டது? சரி, சித்திரபுத்திர அழைத்து கேளுங்கள். யமதர்மராஜா சொல்லுங்கள். இந்த பாவம் புண்ணிய கணக்கு பார்க்கணும். ஆமா, வருங்காலம், நிழல்காலம், சொற்காலம். ஆமா, நேத்து ஆறாறு பிடிச்சிருக்கிற? நேத்து கொள்ளக்கார பிடிச்சிக்கிறேங்க. என்ன பண்ணோம் ஏன்னு கேளுங்க. ஓம்பலூர் வரைக்கும் நல்லா தான் வந்தா. அப்படி ஓம்பலூருக்கு மேல ஒரு பாம்பு கடிச்சு பிடிச்சி, அப்புறம் காசு கையில கடிச்ச உடனே போய் அரை கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுங்க, கடை கடைக்கு திரியிற அப்படிங்க. அப்புறம் பிறகு உன்னதால பிடிச்சிக்கிறேங்க. அழுக்கு மூஞ்ச தங்கராஜுங்க என்ன செய்தான்? ஒரு ஆளு ஓம்பூர்ல பாவப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு 300 ரூபாய் காசு வாங்கினாருங்க. அந்த 300 ரூபாய் காசை வாங்கிவிட்டு இருங்க, அதை சொல்றவங்களும் கேளுங்க. 2 கோட்டர் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னா அப்படி 1 கோட்டர் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டா அப்படி. இருங்க, அதை சொல்றவங்களும் இருங்க. அதை என்ன பண்ண அப்படி அந்த 1 கோட்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த 1 கோட்டர்லயும் கட்டிங்க இவர் குடிச்சுட்டு எங்க தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு இந்தாப்ப 1 கோட்டர்னு கொடுத்துட்டாருங்க. கவடத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு 300 ரூபாய் கொடுத்துட்டு என்ன 300 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ணாருன்னா வண்டிட்டு வந்து நின்று கேட்டாருங்க. கேட்ட உடனே நான் உங்க காசு வாங்கல, நான் உங்க காசு வாங்கலன்னு சொல்லிவிட்டு அநியாயத்துக்கு டெம்போலது கீழே என்ன தண்டனை தெரியுமா? அவனுக்கு அக்கடியா நெருப்பாறுல போட்டு தீச்சு அவன் சாம்பல கூட ஜமுனாபுரி பட்டத்துல இருக்க கூடாது, தென் திசையே கொண்டு போய் தூரமா கொட்டிருந்துங்க. ஆமா கொட்டிரு. அதுக்கு தான் நம்ம நாட்டில போகட்டும். இன்னைக்கு யாரும் பிடிச்சிருக்கிற? ஓ இன்னைக்கு ஒரு தவறு நடந்து போச்சுங்க. எப்படின்னு கேளுங்க. கோழி கடைக்கார முத்து பையனை பிடிக்கிறதுக்கு முத்துராஜ் பிடிச்சு விட்டாங்க. தவறு நடந்து போச்சு. ஒரு மனிதனுக்கு இருப்பது 5 பஞ்சபூதங்கள். அந்த 5 பஞ்சபூதங்களையும் இதோ நம்முடைய சிம்பிள் அடக்கி வைத்திருக்கிறோம். சிம்பிள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த உயிரானது ஏன் என்று சொன்னால் இந்த முத்துராஜனுக்கு சர்வகண்ட தோஷம் இருந்தது. அந்த சர்வகண்ட தோஷத்தினால் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே ஈசனார் உயிர் கொடுப்பவர். அவரை நினைத்து எவனானது தீர்த்தத்தை கொண்டு இதோ இப்பொழுது முத்துராஜனுக்கு உயிர் கொடுக்கலாம். இதோ தீர்த்தம் கொண்டு கடுகிலே ஈசன் தானோ தீர்த்தம் கொண்டு கடுகிலே ஈசன் தானோ ராஜா எழுந்தீராய் மகனே, பாம்பல்ல இந்த வயதிலே உனக்கு சர்வகண்டம் ஏற்பட்டது. சர்வகண்ட தோஷத்தினால் உனக்கு இக்கதி ஏற்பட்டது. அம்மா சத்தியவதி, தேவரிடத்திலே வாதாடி வழக்காடி இந்த கணவனாருடைய சாவையே நீ வென்று விட்டாய். உலகத்தில் பத்தினி நீயே, உத்தமி நீயே, சத்தியம் தவறாதவள் நீயே, ஒரு மானிடர் வயிற்றில் பிறந்த நீயே உத்தமி என்று சொல்லி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் 3 தேவர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், சக்தி, லட்சுமி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவாதி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் அஷ்ட வசுக்களும் அஷ்ட கஜங்களும் அஷ்ட சக்திகளும் அதோ இப்பொழுது எல்லாமே உன்னைதான் பத்தினி என்று சொல்லிவிட்டார்கள். அதனாலே நான் சத்தியவதி, கணவனாருடைய சாவையை நீ வென்று விட்டாய். அதனால் உனக்கு சத்தியவதி என்ற பெயரை மாற்றி நான் உனக்கு சாவை
சாவித்திரி பெயர் வைக்கிறேன். மகனே, அதாவது நீ ஒரு சத்தியம் தவறாதவன். சத்தியம் தவறாதவனாக இருந்ததனால் உன்னுடைய உயிர் போன உயிரை மீண்டும் உன் மனைவி பெற்று விட்டால் அந்த பத்தினுடைய வரத்தினாலே உன் உயிர் பெற்றதனால் உனக்கு சத்தியவான் என்று பெயர் வைத்து இப்பிறவி இல்ல அடுத்த பிறவியிலே நீங்கள் இருவரும் சத்தியவான் சாவித்திரியாக இந்த பூலோகத்தில் உங்களுடைய பெயர் நிலைக்கும், உங்களுடைய புகழ் ஓங்கும். நான் உங்களுக்கு வாழ்த்தி இதோ நாங்கள் வரம் கொடுக்கிறோம். சத்தியவான் சாவித்திரிக்கே, சத்தியவான் சாவித்திரிக்கே, சத்தியவான் சாவித்திரிக்கே. கேளுங்கள் சபையோர்களே, இவ்விதமாகத்தானே இதோ செங்கானூரில் எழுந்தருளியுள்ள எல்லாமல் அம்மன் ஆகிய ஓமனும் சத்த